ஹாய் மக்களே, வாரிசு சீரியல் மார்ச் 28, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாரிசு சீரியலில் வந்து சிபி வந்து ஜெயராணி இருக்காங்கல்ல, தமிழ் அம்மாட்ட வந்து சொல்கிறாரு. இது மாதிரி வந்து அவங்க வந்து வேலைக்கு விட்டு எடுத்ததுக்கு காரணம் வந்து அவங்க ரூல்ஸை வந்து இந்த ஆஃபீஸோட ரூல்ஸை வந்து தப்பாக யூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சூப்பர்வைசரான அவங்கள்ட்ட சொல்லக்கூடாத வேலைலாம் சொல்லிட்டாங்க. இதில் வந்து எனக்கு வந்து இந்த ஆஃபீஸோட ரூல்ஸ் தான் முக்கியம். இதை வச்சு நீங்கள் வந்து என்கிட்ட உரிமை கொண்டாடாதீங்க. நான் வந்து இந்த ஆஃபீஸோட ரூல்ஸை என் ஆஃபீஸ் ரூல்ஸை வந்து எல்லா எம்ப்ளாயியும் ஃபாலோ பண்ணணும். அவங்க பண்ணலை, அதனால தான் அந்த தண்டனை. அவங்கள நான் ஜாபை விட்டு எடுத்துட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. கணேசன்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு நம்ம ஒன்று பண்ணால் அது ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தமிழ் இதெல்லாம் பார்த்துட்டு இதை இதை பார்த்துட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு அந்த வேலையை விட்டு எடுத்தாங்களே அவங்க போகிறாங்க. அவங்கள்ட்ட என்னாச்சு, ஏன் போகிறீங்கன்னு கேட்குறதுக்கு இது மாதிரி என்னை சிபி சார் வந்து வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன், என்னத்துக்கு, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து தப்பு பண்ணாமல் இது மாதிரிலாம் பண்ண மாட்டார் சிபி சார், நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு கேட்குறாங்க தமிழ். உடனே வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி நான் வந்து இவங்கள்ட்ட வேலை சொல்லியிருந்தேன், அதனால் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை தான் செய்யணும், எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் செய்ய சொன்னதுனால தான் இது மாதிரி எடுத்துட்டாரு. அவங்களுக்கு வந்து பாக்ஸ்லாம் அடுக்கி வைக்க சொன்னேன், காஃபிலாம் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க சொன்னது, அப்புறம் வந்து மாப் போட சொன்னது ஆஃபீஸ் ஃபுல்லாக, இதெல்லாம் வந்து சொன்னதுனால தான் சார் வந்து சூப்பர்வைசருக்கு போய் இதுமாரி வேலை கொடுத்ததுக்கு என்ன இது மாதிரி வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் வந்து யார் சொல்லி செஞ்சிங்கன்னு தமிழ் கேட்குறதுக்கு சொல்கிறாங்க. இது மாதிரி கணேசன் சார் தான், அவர் தான் வந்து இந்த ஆஃபீஸோட முதலாளி, ஜெயராணி கூட இந்த ஆஃபீஸ் எம்ப்ளாயி தான், அவர் சொன்னதை செய்யணும்னு ஒரு கட்டாயப்படுத்தினதுனால நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் போங்க, நான் சிபி சார்ட்ட பேசிக்கிறேன், நீங்கள் வேலையை விட்டு போக வேணான்னு சொல்லி தமிழ் அந்த சுமதின்றவங்கள வந்து வேலையை விட்டு எடுத்தாங்கள்ல, அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் தமிழ்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. தமிழ் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, இந்த கணேசன் இப்படியே விட்டால் வந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கா, அவர் சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் அவங்க ஆஃபீஸில் இருக்காங்க, அவங்கள விட்டு இதுமாரி அவர்கிட்ட சொல்லி இது மாதிரி மேடம்னு சொன்னால் யார் எந்த மேடம்னு சொல்லாமல் மேடம் வந்து ஆலந்தூரில் இருக்கிற செக்ஷனை போய் பார்க்க சொன்னாங்க. அந்த ஆஃபீஸில் வந்து முக்கியமான பிரச்சனை ஓடிட்டுருக்கான், அதை வந்து உங்களை பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. எந்த மேடம்னு இவர் கேட்கல, அவங்க வந்து ஜனா மேடம்னு சொல்லிட்டு நினச்சிட்டாரு போல இருக்குது கணேசன். சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறார். அங்கே போனால் ஏகப்பட்ட வேலை இருக்குது, என்ன இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி மலைச்சி போகிறாரு. அங்கே ஒவ்வொரு வேலையாக அவர் எல்லாமே செஞ்சுட்டு ஃபுல்லாக எல்லா ஃபைலையும் படித்து சைன் பண்ண சொல்கிறாங்க. அதையும் சைன் பண்ணிவிட்டு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, அதையும் அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதையும் அட்டன் பண்ணி அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ளே தொழிலாளிகள் கொண்ட சண்டை, அதை போய் நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும்னு சொல்லவும் அந்த பிரச்சனைலாம் முடிச்சுட்டு வராரு இவர் வீட்டுக்கு டயர்டாக. வந்து பொண்டாட்டி அமுதாட்டை வந்து சொல்லிகிட்ருக்காரு கணேசன், இதே மாதிரி நானும் இத்தனை வருஷமாக எவ்வளோ வேலை பார்த்தேன், இன்றைக்கி பார்த்த வேலை மாதிரி என்னால் இத்தனை வருஷத்தில் நான் பார்த்ததில்ல, வேலை பெண்டு கழண்டிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. இப்போயாச்சும் தெரியுதுதான் எங்கள் அம்மா பற்றி, ஒரு ஆஃபீஸே உங்களால் முடியலை, அத்தனை பிரான்ச் வச்சு ஜனாமா எப்படி தான் இத்தனை வருஷமாக நடத்திட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி பெருமையாக ஜனாமாவை சொல்லிகிட்டு இருக்கவும், நீங்கள் என்ன எல்லாத்தையும் ஃபைல்லாம் பார்த்து ஒழுங்காக சைன் பண்ணிங்களா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி சைன் பண்ணாமல் விட்டுட்டிங்களா அப்படின்னு அவங்க ஒய்ஃப் அமுதா கேட்கவும், அது எப்படி எனக்கு தெரியாமல் இருக்குமா, முதல்ல போய் எனக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வான்னு சொல்லவும், உடனே தமிழ் டீ போட்டு எடுத்துகிட்டு வரா. இது மாதிரி அது ஒரு நாள் வேலை செஞ்சக்கே இப்படி டயர்ட் ஆகிட்டிங்களே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வரவும் இவர் வந்து டென்ஷன் டென்ஷன் ஆகி இவர் இது மாதிரி ஒருத்தவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி வேலை செய்கிறது அருமை தெரியணும்ல, அதனால தான் இன்றைக்கி இந்த வேலை உங்களை செய்ய வச்சேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறா. இவர் ரொம்ப டென்ஷன் ஆகி, பார்த்தீங்களா எப்படி பேசிட்டு போகிறான்னு சொல்லி அந்த அமுதாவும் கணேசனும் பேசிகிட்டு இருக்காங்க. மேடம்னு அவர் சொன்னதை ஜனாமா தான் சொன்னாங்கன்னு நினச்சி நான் செஞ்சுட்டு வந்தேன், இவர் சொல்லி போய் இந்த வேலையை நான் செஞ்சுட்டு வந்தேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு தள்ளடிச்சிட்டு போகிறாரு. ஒரு நாள் அவரை வச்சுக்கிறேன், எனக்கும் ஒரு டைம் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே பிரகாஷ் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து எனக்கு வைர நெக்லஸ் வாங்கிட்டு வந்து தராரு.
வர்ஷினிக்கு. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு தேங்க்ஸ்ப்பான்னு சொல்கிறாங்க. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுமா, இத்தனை வருஷமாக நான் கோமா இருந்ததுனால உனக்கு எந்த கிஃப்ட்டும் நான் தந்ததில்லை, அதனால் இந்த கிஃப்ட்டை நீ அப்பாவது எடுத்துக்க, இனிமேல் ஒவ்வொரு கிஃப்ட்டாக நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் நான் ஃபுல்லாக கிளம்பிட்டு போட்டுக்கிறேன்னு எடுத்து வச்சிடுறாங்க. அடுத்தது வந்து சாமிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சாமி சிலையை வந்து அழகாக ரெடி பண்ணி மாலெலாம் போட்டு வச்சிட்ருக்காங்க. உடனே இவர் வந்து தமிழ் வீட்டு பக்கமாக போகிறத வந்து கணேசன் பார்த்துட்டு பின்னாடியே போகிறாரு. ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாரு, அதுலேயும் நெக்லஸ் இருக்குது. நெக்லஸ் எடுத்துகிட்டு போய் தமிழோட தங்கச்சி தேனிக்கிட்ட கொடுக்குறாரு. அவளும் வாங்கிக்கிறா. அந்த இன்னொரு தங்கச்சிக்கு வந்து இன்னொரு செயின் ஒன்று கொடுக்குறாரு, அதையும் போட்டு விடுறா. போட்டுட்டு இது மாதிரி பார்த்துட்டு அதோட கிளம்பிடுறாரு. உடனே அம்மு எங்கே அப்படின்னு பிரகாஷ் கேட்கவும் அம்மா உள்ளே இருக்காங்கன்னு சொல்லவும் உடனே அவரும் வந்து என்ன நான் எதுக்கு இந்த காஸ்ட்லியான கிஃப்ட்லாம் அன்னைக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், ரொம்ப வருத்தப்பட போகிறாங்க, அது உன்னை திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் தெரிஞ்சுட்டு போட்டு இதில் என்ன இருக்குது, சின்ன வயசுலேருந்து நான் வந்து காது குத்து சடங்குக்கெலாம் எதுவுமே நான் பண்ணலை, ஒரு மாமாவா தாய் மாமாவா, அதனால் என்னோடய கடமையை நான் செய்கிறேன், இதில் தடங்கல் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு. நீ வரியாம்மா பூஜைக்குன்னு கேட்குறாரு பிரகாஷ் அவர் தங்கச்சியை, ஜெயராணியை. இல்லை நான் வரல, நான் இது மாதிரி அண்ணி என்னை பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க, அதனால் நான் வரல அப்படின்னு சொல்கிறா. சரி பசங்களாச்சும் அனுப்பிச்சி விடு, நீ தான் தங்கச்சின்னு தெரியும் தவிர அது தமிழ் தங்கச்சியாக தானே தெரியும் உங்களெல்லாம், பசங்களை மட்டும் அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்லவும் அவங்க கிளம்பி போகிறாங்க. தமிழ்கிட்ட வந்து சொல்கிறா தங்கச்சி, இது மாதிரி என்ன நெக்லஸ்லாம் புதுசாக இருக்கே அப்படின்னு தமிழ் கேட்கவும், இது மாதிரி எனக்கு வந்து பிரகாஷ் மாமா வாங்கி கொடுத்தாங்க நெக்லஸ் அப்படின்னு சொல்லவும் தமிழ் அப்படியா, ஓஹோ சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்கிறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்றதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.